ஒன்று தெசலோனிக்கேயர் 4. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதரன் சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தப்படி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் பலப்பட நீர் இரக்கம் பாராட்டும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். கடன் என்கிற இக்கட்டிலே சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் தொட்டு சுகமாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அற்புதத்தின் தேவன், ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர். வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம்.
விசேஷித்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக தடுமாற்றங்கள், பாடுகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அற்புதங்களை காணும்படி செய்யும், ஆச்சரியமாய் வழிநடத்தும். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். அற்புதம் காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.